அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் பல்லாரியை கட் பண்ணி நெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெயில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மனமாக இருக்கும். அதில் பல்லாரி சேர்த்துட்டு பல்லாரி வேகிறதுக்கு டைம் இருக்கும்னா அப்போது சிக்கனை கழுவிடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் கழுவிக்கிட்டு இருக்கேன். பல்லாரி நல்லா வெந்த பிறகு அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளுப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அதிலே மிளகாய் தூள் சேர்த்துட்டு அப்படியே வந்து தக்காளி பழத்தை அதோட சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து மல்லி இலை இருந்துச்சு, மல்லி இலை மட்டும்தான் இருந்துச்சு. புதினா இருந்தால் அதோட சேர்த்துக்கலாம், அது மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் தனியார் தூள் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 10 ரூபா பாக்கெட் தயிர் தான் அதோட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவுன சிக்கனையும் அதோட சேர்த்து நல்லா தண்ணியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலே வேக விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அந்த நெய்யிலையும் வேகும்போது நல்லா அந்த காரசாரம் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அரிசியை ஊற போட்டுடலாமா அப்படின்ட்டு ஊறப்பட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன பிரியாணினா சீரக சம்பா வந்து 1 கிலோ, கோழிக்கறி வந்து 1 கிலோ எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சைடு பை சைடு வந்து தால்சாவும் ரெடி ஆகிட்டு, நான் நோன்பு வச்சுருக்கதால உப்பு உரப்பு எதுவுமே பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ரெடி பண்ணத மாதிரி தானே அந்த அளவில் உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி தலபுலம் கொதிச்சிருந்தது. 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா தலபுலம் கொதித்து வந்த பிறகு ஊறின அரிசியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம சோறு வடிப்போம்ல அது மாதிரி நல்லா வடிச்சிடணும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அந்த பிரியாணி தண்ணியோடு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக தால்சாவும் ரெடி ஆகிட்டு மணக்க பிள்ளைங்க வந்து தால்சாவும் விருப்பப்பட்டு கேட்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சம்பளும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சோறில் உள்ள தண்ணிலாம் நல்லா இஞ்சி வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இஞ்சி இடிக்க உரணையும் தூக்கி வச்சாச்சு. இப்போ என்னென்னா சோறு சூப்பராக வெந்து வந்துட்டு இப்போ பிள்ளைங்களுக்கு வயிறு பசிக்க அப்படின்னுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நோம்பு திறக்கக்கூடிய டைம் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என் தங்கச்சி வந்து கொலக்கட்டை அவிச்சு வச்சுருந்தாங்க, அதையும் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.